அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 39 இறைமாட்சி. குறள் எண் 387. இன்சொலார் ஈத்து அழிக்க வல்லர்க்கு தன் சொலார் தான் கண்டனைத்து இவ்வுலகு. இன்சொலால் ஈத்து அடிக்க வல்லர்க்கு தன் சொலால் தான் கண்டடைத்து இவ்வுலகு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இனிய சொல்லுடனே ஈதலை செய்து அழிக்க வல்ல அரசனுக்கு இவ்வுலகம் தன் புகழோடு மேவி தான் கருதிய அளவிற்றாம் என்கிறார். அதாவது கடும் சொற்களால் பேசாமல் எல்லோரும் இனிய சொற்களையே பேச வேண்டும் என்பது அறமாகும். ஏற்கனவே அறத்துப்பாலில் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இனிய உளவாக இன்னாத குறள் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று என்று சொல்கிறார். அப்படித்தான் அரசனும் இருக்க வேண்டும். அதாவது அந்த நாட்டினுடைய மக்கள் அரசனிடம் அதாவது முறையீடு செய்து அரசனுக்கு தன்னிடம் உள்ள தன்னிடம் குறை சொல்ல வருபவர்களிடம் அரசன் அதாவது இனிமையாக பேசி ஈதல் செய்து இன்முகத்தோடு அனுப்ப வேண்டும். அதேபோல தன்னிடம் முறையீடு செய்ய வருபவர்களிடம் நல்ல அதாவது இனிய முகத்தோடு பேசி அவர்களுக்கு அந்த 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 குறையை ஆராய்ந்து நடுவு நிலைமையோடு ஆராய்ந்து அவர்களுக்கு தீர்ப்பு சொல்லி அவர்களுக்கும் கொடை அளித்து இன்முகத்தோடு அனுப்ப வேண்டும். இப்படி குறையையும் முறையையும் வெறுப்பின்றி கேட்டு இன்சொல் கூறி வேண்டியதை கொடுத்து நீதியை காப்பாற்ற வல்ல அரசனுடைய செல்வமும் செல்வாக்கும் பெருகி வளரும். இந்த உலகம் அவன் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்கும். அவன் ஆணைக்கு கட்டுப்பட்டு அவன் எண்ணியவாறு நடக்கும். என்ன அற்புதமாக தெய்வப்புலவர் சொல்லியிருக்காரு பாருங்க. அரசனுக்கு சொல்லியிருக்கிறாரு. அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அரசனுக்கு கூறிய அறிவுரை. ஆனால் இன்றைக்கு மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. இதற்கு மாநிலத்திலும் சரி ஒன்றியத்திலும் சரி முதலமைச்சரும் சரி பிரதம மந்திரியும் சரி மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். மக்களினுடைய நீதிகளை குறைகளையும் முறைகளையும் கேட்டு அறிந்து இன்முகத்துடன் செய்ய வேண்டும். மாறாக காவல்துறையை அனுப்பி தடியடி அல்லது கண்ணீர் புகை இப்படி செய்தால் மக்கள் அந்த நாட்டில் துன்புறுவார்கள். அவங்க 5 ஆண்டு மட்டும்தான் ஆள முடியும். அதற்கு முன்னாடியே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி 5 ஆண்டுகளுக்குள்ள இப்படி நடந்தால் மறுபடியும் மக்கள் சுதாரித்து கொள்வார்கள், விழித்து கொள்வார்கள். விழிப்புணர்வு வேண்டும். என்றைக்குமே விழிப்புணர்வு மக்களிடம் இருந்தால்தான் நாம் எத்தகைய ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டும், முதல்வரை தேர்ந்தெடுக்க வேண்டும், பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று எண்ணி அதன்படி வாக்களித்து நாடு வளமுடன் சுபிட்சமுடன் வாழும். வாழ்க வளமுடன். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவர்களுடைய புகழ் வளர்க வையகம் உள்ளளவும். நன்றி. நாளை மீண்டும் மாணவ செல்வங்களே தொடர்ந்து திருக்குறளை படித்து வாருங்கள்.
நன்றி. நாளை மீண்டும் ஒரு குரலுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.